சிக்கன் 65 ப்ரோ ட்ரை பண்ணீங்க இல்ல மீன் மேக்கர் 65 ட்ரை பண்ண வாங்க போலாம் गाइस இப்போ பாத்தீங்கன்னா நீங்க வந்து மீன் மேக்கர் வந்து வேக வச்சுக்கணும் வேக வச்சதுக்கு அப்புறம் என்ன பண்றது பாத்தீங்கன்னா அதுல இருந்து தண்ணில ஏத்திட்டு நீங்க வந்து இந்த மாதிரி நல்லா ட்ரை ஆகுற வரைக்கும் நீங்க வந்து தண்ணி ஏத்திட்டு நீங்க பாத்தீங்கன்னா ஒரு கப்ல வந்து போட்டு வச்சு என்னென்ன தேவைன்னு வந்து நம்ம பாத்துக்கலாம் என்னென்ன மசாலா அதெல்லாம் போடணும்னு சொல்லிட்டு நம்ம வந்து இப்போ பார்க்கலாம் வாங்க இப்போ பாத்தீங்கன்னா வந்து கார்ன் பவுடர் சேர்க்க போறோம் வாங்க गाइस பாத்தீங்கன்னா நம்ம வந்து கார்ன் பவுடர் பாத்தீங்கன்னா வந்து 5 ஸ்பூன் போட்டுருக்கோம் உங்களுக்கு நீ தேவையான அளவு வந்து நீங்க போடுங்க गाइस நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கோதுமை மாவு நீங்க கோதுமை மாவு போல மைதா மாவு போடுங்க உங்களுக்கு நீங்க வந்து உங்களுக்கு எது வேணுமோ நீங்க போடுங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கோதுமை மாவு போடுறோம் அது வந்து உங்களுக்கு தேவையான அளவு நீங்க போடுங்க போட்டுட்டாச்சு அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா மிளகாய்த்தூள் வீட்ல அரைச்ச மிளகாய்த்தூள் இது வந்து நீங்க வந்து 2 டீஸ்பூன் போடுங்க गाइस நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா காஷ்மீரி மிளகாய்த்தூள் வந்து நீங்க ஆட் பண்ணீங்க உங்களுக்கு வந்து அது வந்து கலர் வந்து நல்லா எடுத்து கொடுக்கும் பாத்தீங்கன்னா நம்ம வந்து காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்க்க போறோம் அது வந்து நீங்க தேவையான அளவு சேர்த்துங்க गाइस நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து சிக்கன் 65 மசாலா சேர்க்க போறோம் வாங்க அது வந்து நீங்க தேவையான அளவு சேர்த்துங்க இதுதான் முக்கியமா உங்களுக்கு தேவைப்படும் ஆச்சில் யூஸ் பண்ணதோட நீங்க இது யூஸ் பண்ணுங்க இன்னும் நல்ல பெட்டரா கிடைக்கும் அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம வந்து சோயா சாஸ் வந்து கொஞ்சம் வந்து நம்மளுக்கு தேவையான அளவு ஊற்றிக்கோ ஒரு 1/4 டீஸ்பூன் ஊற்றிக்கினா போதும் உங்களுக்கு நான் வந்து முடியில ஊற்றிக்கிறேன் ரொம்ப ஊற்றிடாதீங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன் சேர்த்துங்க உங்களுக்கு இப்போ வந்து நம்ம நல்லா வந்து இதை வந்து மிக்ஸ் பண்ண போறோம் வாங்க गाइस இப்போ பாத்தீங்கன்னா நம்ம வந்து முக்கியமா போறதையே மறந்துட்டோம் சால்ட் நம்ம மறந்துட்டோம் நீங்க வந்து சால்ட் வந்து ஆட் பண்ணீங்க இப்போ நம்ம சால்ட் வந்து போடலாம் போதும் நான் 1 ஸ்பூன் போட்டுருக்கேன் சரி வாங்க நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிடலாம் ஃபர்ஸ்ட் गाइस நீங்க வந்து எக் வேணா கூட ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா நான் வந்து எக் ஆட் பண்ண போறது இல்ல गाइस இப்போ பாத்தீங்கன்னா நம்ம வந்து தேவையான அளவு தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி வந்து இது ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிங்க மசாலா பாத்தீங்கன்னா நல்லா ஊறணும் गाइस கூட சீக்கிரம் பாத்தீங்கன்னா நம்ம வந்து ட்ரெயின் செயின் ஆக போறோம் அது வந்து நீங்க தான் சப்போர்ட் பண்ணனும் இது நம்ம வீட்ல சும்மா இரு சொல்லிட்டு தான் நம்ம வந்து ஸ்நாக்ஸ் டைம் வந்து செஞ்சுன்னு இருக்கோம் வாங்க நல்லா மிக்ஸ் பண்ணிங்க गाइस அதே மாதிரி வந்து நீங்க எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊற வச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எண்ணெயில் போட்டு பொசி எடுங்க சரி வாங்க நம்ம ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிடலாம் மசாலா அப்போ தான் நல்லா கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கும் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிட்டாச்சு இந்த அளவுக்கு இருந்தால் போதும் நீங்கள் வந்து ரொம்ப தண்ணியை மிக்ஸ் பண்ணுற பாருங்க அப்புறம் வந்து டேஸ்ட் வந்து கம்மியாயிடும் ஒரு 10 நிமிஷம் வந்து ஊற வச்சிடலாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 10 நிமிஷம் வந்து இது பண்ணிட்டாச்சு ஊற வச்சாச்சு மசாலா வந்து நல்லா வந்து ஸ்பைஸே வந்து நல்லா ஊற்றி இருக்கு நீங்களே பாருங்க பார்த்து தெரியும் சரி வாங்க இப்போ வந்து நம்ம பொரிச்சிடலாம் 65 பண்ணி அதெல்லாம் வாங்க இப்போ பார்த்தீங்கன்னா வந்து எண்ணெய் வந்து காஞ்சிச்சு சரி வாங்க இப்போ வந்து நம்ம மீன் மேக்கர் 65 வந்து பொரிச்சிடலாம் ரைஸ் பார்த்தீங்கன்னா மீன் மேக்கர் நல்லா ஊறிட்டு இருக்கு உங்களுக்கு நல்லா தெரியுதா தெரியல இப்போ வாங்க நம்ம வந்து போட்டு பொரியிற வேலை தான் பார்த்து பொறுமையாக பண்ணுங்க எல்லாம் கையில் பட்டு போகுது எண்ணெய்
ரைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து போட்டாச்சு. அது வந்து இப்போ நல்லா வந்து மொறுன்னு வரணும். பார்த்தீங்கன்னா பொஞ்சின்னு இருக்குது. ரைஸ் பார்த்தீங்கன்னா நல்லா மொறு பொஞ்சிச்சு. சரி வாங்க இப்போ நம்ம வந்து தட்டில் எடுத்து வச்சிடலாம். நீங்கள் பார்த்து பொறுமையாக சேஃபாக பண்ணுங்கள். வீட்டில் என்ன பண்ணுற மாதிரி இருந்தால் கூட. பார்த்தாலும் உங்களுக்கே தெரியும் எவ்வளோ இதுவாக இருக்குன்னு, சூப்பராக இருக்குன்னு. 65 மாதிரியே இருக்குது பாருங்கள். கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மீன் மேக்கர் பக்கோடா. கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மீன் மேக்கர் 65 வந்து செஞ்சுட்டாச்சு. சரி வாங்க இது எப்படி இருக்குது, டேஸ்ட் எப்படி இருக்குன்னு வந்து நம்ம வந்து பார்த்து ட்ரை பண்ணி சொல்லலாம். கைஸ் இது பார்த்தீங்கன்னா என்னோட தம்பி தான். பாருங்கள் இவன் பார்த்தீங்கன்னா வெங்காயத்தை சாப்பிடலான்னு வந்து எத்தாந்து வச்சுருக்கான். பாருங்கள் ஒரு முழு வெங்காயத்தை எத்தாந்து வச்சுருக்கான். அவனும் வந்து சாப்பிட போகிறான்னா. கைஸ் பார்த்தீங்க அவன் சாப்பிட்டு ஆள் தெரியல போட்டுருக்கு. நாங்கெல்லாம் சிங்கத்தோட உண்ணாக்க வெட்டுக்குன்னு பிடிங்க திங்கிறீங்கடா. நம்மளும் வந்து சாப்பிடலாம். கைஸ் டேஸ்ட் லெவல் சூப்பராக தான் இருக்கு. நீ வேணா வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்க சும்மா இருக்கும்போது. கைஸ் இது பேர் பார்த்தீங்கன்னா டூமா நல்லா இருக்கா? நல்லா இருக்கா கைஸ்? அவன் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கா. சரி வாங்க இதோடு வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். பை குட் நைட்.